ஸோ மேபி அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்? ஃபியூச்சரில் அவர் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணல, கரெக்டாக தான் இருக்காரு. ஜனங்க தான் வந்து இது மாதிரி என்ன வருதுன்னு தெரியல, மக்களுக்கு தான் புரிய மாட்டுது அவரை பற்றி. ஓட்டு போடுவாங்க, இலவசம் இந்த கவர்ச்சி திட்டங்கள், இந்த பஸ் ஃப்ரீ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்று எல்லாமே கொடுக்குறது தானே அது. இப்போ நம்ம கூட இப்போ இலவசமாக எதனா இது பண்ணால் இலவசம் எடுத்துக்கிறோம், நம்ம இது தானே இது. அதனால வந்து ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. இன்னும் டீப்பாக இறங்கி வேலை செய்யலாம். டீப்பாக அவர் இறங்கி வேலை தான் வேலை செய்கிறார். ஆனால் மக்கள் தான் அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த புரிதல் இருந்தால் சரி. என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? சேஞ்சே பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் கேட்கல. இப்போ சில பேர் சொல்லும்போது வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. அது நான் சொல்லணும்னா எப்படி சொல்றது தெரியல, பட் எனக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தமிழ்நாடுன்னு முன்னிறுத்தி அரசியல் பண்ணோம். இலங்கை தமிழர்கள் நமக்கு தேவைதான், நம்ம ரத்தம் தான், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் பழனி பாபா அவர் கோட் பண்ணுறதெல்லாம் 100% உண்மை. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசியல், தமிழக அரசியல்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அந்த விஷயத்த வந்து நம்ம அனுதாபம் தான் தெரிவிக்க முடியும். நம்ம அப்போ ஆட்சியிலையும் இல்லை, நம்ம அதை சரி செய்கிற இடத்துலையும் இல்லை. யூத்தை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பண்ணிதான் ஆகணும். மொத்தம் 60-65 வருஷம் திமுகவை பற்றி எடுத்து சொல்லணும். இன்னைக்கு நாளாக என்ற பேசும்போது இவங்க அப்படின்னா இவங்க அதே 50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மூதாதையர் இவங்க தான். ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே இந்த காங்கிரஸ் 5 சீட் அலையன்ஸுக்கு சீமானா இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நம்மளை கொண்டவங்கள நம்மளே கூட்டு சேர்த்து வச்சு அதான் சொல்கிறாரு, எங்கள் அப்பா சாவுக்கு அவனை உட்காந்து அவனே கொண்டுட்டு அவனே ஆளுதான் சரி வராதுல்ல. அந்த ஆங்கிளில் தான் அதெல்லாம். தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியலை முன்னெடுக்கணும். இந்த திராவிடத்தை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். இன்னைக்குலாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போ பாருங்களேன், நான் இந்த குழந்தை என்ன வளர்த்துருக்கணும், அதுதான் நாளைக்கு இது பெருசானா செய்ய போகுது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இவங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறோமோ இது நாளைக்கு இவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், செய்யணும். அப்போ இல்லாட்டி இவங்க எனக்கே இவங்க குறை வச்சதாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் வந்து சீமானுடைய தமிழ் தேச கொள்கையை நான் குறை வைக்காமல் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி தான் கடத்த முடியும். ரொம்ப டைம் ஆகும், பட் கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. நடக்கிற பிரச்சனைங்க வரும்போது அவர் வந்து அமைதியா இருந்துட்டாரு. இவர் வந்து எல்லா மீட்டிங்லயுமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து கத்துறா வந்து மதிப்பு இல்லை. நம்ம பொறுமையா இருந்தா தான் எந்த விஷயமும் நம்ம இது பண்ண முடியும். அவர் வந்து இந்த கத்துறது, அடுத்தவங்களை குறை சொல்றது மாத்திக்கிட்டா அடுத்த தடவை பார்க்கலாம். என் தோல்விக்கு காரணம் அவர் பணம் கொடுக்க மாட்டாரு. நான் பணம் கொடுக்காருந்தா நீ எனக்கு ஓட்டு போடாதுன்னு அவரே பேசியிருக்காரு. நான் பணம் தரதா இருந்தா ஓட்டு போடாது. நான் மக்களுக்கு என்ன செய்யணுமோ நல்ல விஷயங்கள் 4 விஷயம் சொன்னார். அந்த 4 விஷயம் நான் செய்வேன். இதை மாதிரி ஃப்ரீ பஸ் விடுவேன். ஃப்ரீ பஸ் விட்டா எத்தனை லட்சம் காலியாகும், எத்தனை கோடி. ஃப்ரீ பஸ்ஸு 6 சிலிண்டரு இவர் கொடுத்துருவாரா? 8 கிரா சவரன்னு பட்டு புடவை. இவங்களுக்கு மட்டும், பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீயா, ஆம்பளைகளுக்கு எதுவுமே கிடையாதா? சிந்திக்க வேண்டாம் இல்லை. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஃப்ரீ, எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போகுதுன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து நம்ம இங்கே வரோம்னா, இங்கே சென்னைக்கு வராங்க, 450 ரூபா சராசரி பஸ்ஸு டிக்கெட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸு சராசரி கவர்மெண்ட் பஸ்ஸு 450 ரூபா. இப்போ அந்த 450 ரூபாய்க்கு இப்போ ப்ரைவேட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டே அழிஞ்சிருமுங்க. ப்ரைவேட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டே அழிஞ்சிரும். வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ தானே அந்த வாக்குறுதிக்கு தானே ஓட்டு வாங்கியிருக்காரு. இனிமே தானே ஆரம்பமே இருக்கு. இனிதான் ஆரம்பமே இருக்கு. இவர் வாட்டுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. எங்க இருந்து கடை வாங்க போறாருன்னு தெரியல. இது எங்க முடியுங்கிறது தெரியல. என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணனும்னா என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்? அடுத்த எலெக்ஷன்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணனும்னா வந்து ஒரு தொகுதியிலையும் அவர் வந்து கொஞ்சம் டீப்பா இது பண்ணணும், இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா ஒரு மேம்போக்காக தான் அவங்களோட ஆளுங்க இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அவங்களோட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் திருப்பி மாறிட்டாங்க மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் திருப்பி வெளியில இதுல, ஆனால் ஸ்ட்ராங்கா சீமானுக்குள்ள ஆளுங்க சீமானு தான் இருக்காரு. ஆமா, இப்போ என் பிரதர்லாம் வந்து அவர் என்ன பண்ணாலும் வந்து சீமான் தான் இது பண்றாரு. ஸோ அவர் ஏதோ ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கொள்கைகள்லாம் நல்லா இருக்கு, நல்ல கொள்கைகள் வச்சிருக்காரு.
அந்த கொள்கையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போனாருன்னா நல்லா இருக்கும். மேபி இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா மீடியா வெளிச்சம் வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா டெய்லி மீடியா ஒரு இடத்துக்கு போறோம்னா டெய்லி இல்ல லைவ். இன்னைக்கு வந்து மீடியா தான் இதுன்னு ஆயிடுச்சு. என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களே இன்னைக்கு வந்து அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கு. அப்போ வந்து ஏதோ ஒரு பவர் வந்து டிசைட் பண்ணுது. இன்னைக்கு ஓட்டு எல்லாத்தையுமே வந்து பவர் டிசைட் பண்ணுது. அதுக்கு மேல வந்து மீடியா தான். சாதாரண நான் கூட இன்னைக்கு மீடியா இருந்தா நான் கூட சிஎம் ஆகலான்ற மாதிரி ஒரு சூழல் தான். இப்போ நீங்களும் ஆகலாம். எல்லாமே மீடியா தான் மெயின். மீடியால எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாங்க அந்த இதுதான். சீமானை காட்ட மாட்டாங்கன்றது பெரிய ஒரு குறைய அவரே சொல்றாரு. அவரு வந்து மீடியாவை மட்டுமே அவர் நம்பி இல்லாம அவரோட கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். அவர் இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பா வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பா இது பண்ணுவாரு. டீப்பா வேலை செய்யல வரணும். ஸோ மேபி அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்? ஃபியூச்சரில் அவர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, கரெக்டாக தான் இருக்காரு. ஜனங்க தான் வந்து இது மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல, மக்களுக்கு தான் புரிய மாட்டேது அவரை இலவசம் பற்றி. கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. இலவசம் இந்த கவர்ச்சி திட்டங்கள், இந்த பஸ் ஃப்ரீ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்று எல்லாமே கொடுக்குறது தானே அது. இப்போ நம்ம கூட இப்போ இலவசமாக எதனா இது பண்ணால் இலவசம் எடுத்துக்கிறோம், நம்ம இது தானே இது. அதனால வந்து ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. இன்னும் டீப்பா இறங்கி வேலை செய்யலாம். கண்டிப்பாக அவர் இறங்கி வேலை செய்கிறார். ஆனால் மக்கள் தான் அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த புரிதல் இருந்தால் சரி. என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? சேஞ்சே பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் கேட்கல. இப்போ சில பேர் சொல்லும் போது வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. அது நான் சொல்லணும்னா எப்படி சொல்றது தெரியல, பட் எனக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தமிழ்நாடுன்னு முன்னிறுத்தி அரசியல் பண்ணோம். இலங்கை தமிழர்கள் நமக்கு தேவைதான், நம்ம ரத்தம் தான், அதை பற்றி எந்த மாற்று கருத்தே இல்லை. அந்த அந்த இடத்துல எல்லாம் பழனி பாபா அவர் கோட் பண்ணுறதெல்லாம் 100% உண்மை. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசியல், தமிழக அரசியல் சொல்லிட்டு நமக்குள்ள அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அந்த விஷயத்தை வந்து நம்ம அனுதாபம் தான் தெரிவிக்க முடியும். நம்ம அப்போ ஆட்சியிலையும் இல்லை, நம்ம அதை சரி செய்கிற இடத்துலையும் இல்லை. இப்போ அப்படி பார்த்தா உங்களுக்கு கூட இன்னொரு இடத்துல உங்களுக்கு சார்ந்தவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. உங்களால் எதுவும் சரி செய்ய முடியுமா? முடியாது. அந்த நிலைமையில தான் நம்மளும் இருக்கோம், தமிழர்களும் நம்மளும் இருக்கோம். இப்போ நம்ம வந்து தனியாலாம் ஒன்றும் போயிட்டு ஒரு எதிர்ப்பு குரல் காட்டலாம், அந்த மாதிரி செய்யலாம். அந்த இடத்த வந்துட்டு பண்ணுறது வந்து நிறையா பேர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ரெண்டாவது, யூத்தை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன ஒரு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? மொத்தம் 60-65 வருஷம் திமுகவை பற்றி எடுத்து சொல்லணும். இன்னைக்கு நாளாக என்ற பேசும்போது இவங்க அப்படின்னா இவங்க அதே 50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மூதாதையர் இவங்க தான். டிஎம்கே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே இந்த காங்கிரஸ் 5 சீட் அலையன்ஸுக்கு சீமானா இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நம்மளை கொண்டவங்கள நம்மளே கூட்டு சேர்த்து வச்சு அதான் சொல்கிறாரு, எங்கள் அப்பா சாவுக்கு அவனை உட்காந்து அவனே கொண்டுட்டு அவனே ஆளுதான் சரி வராதுல்ல. அந்த ஆங்கிளில் தான் அதெல்லாம் சமரசமே பண்ண மாட்டாரு. பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியலை முன்னெடுக்கணும். இந்த திராவிடத்தை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். இன்னைக்குலாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போ பாருங்களேன், நான் இந்த குழந்தை என்ன வளர்த்துருக்கணும், அதுதான் நாளைக்கு இது பெருசானா செய்ய போகுது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இவங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறோனோ இது நாளைக்கு இவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், செய்யணும். அப்போ இல்லாட்டி எனக்கே இவங்க குறை வச்சதாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் வந்து சீமானுடைய தமிழ் தேச கொள்கையை நான் குறை வைக்காமல் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி தான் கடத்த முடியும். ரொம்ப டைம் ஆகும், பட் கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்குதான். ஓகே, சீமான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல இதை பண்ணிட்டா அவர் கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவருக்கு. என்ன வரலாம். ஏன்னா சீமான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா வந்து குணமுள்ளவர் எல்லாம். அவர் வரத்துக்கு ஒன்றும் ஒரு இது இல்லை, வரலாம் அவரு. பட் வந்து ஜனங்க தான் அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. பிரச்சனைங்க வரும்போது அவர் வந்து அமைதியாக இருந்துட்டாரு. இவர் வந்து எல்லா மீட்டிங்லையுமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து கத்துறா வந்து மதிப்பு இல்லை. நம்ம பொறுமையாக இருந்தால் தான் எந்த விஷயமும் நம்ம இது பண்ண முடியும். அவர் வந்து இந்த கத்துறது, அடுத்தவங்களை குறை சொல்றது மாற்றிக்கிட்டா அடுத்த தடவை பார்க்கலாம். இந்த விஷயத்த மட்டும் சீமான் மாற்றிக்கணும். ஒரே ஒரு விஷயம், ஏன்னா தோல்விக்கு காரணம் இருக்கும். என் தோல்விக்கு காரணம் அவர் பணம் கொடுக்க மாட்டாரு. நான் பணம் கொடுக்க இருந்தா நீ எனக்கு ஓட்டு போடாதுன்னு அவரே பேசியிருக்காரு. நான் பணம் தரதா இருந்தா ஓட்டு போடாது,
நான் மக்களுக்கு என்ன செய்யணுமோ நல்ல விஷயங்கள் 4 விஷயம் சொன்னார். அந்த 4 விஷயம் நான் செய்வேன். இதை மாதிரி ஃப்ரீ பஸ் விடுவேன். ஃப்ரீ பஸ் விட்டா எத்தனை லட்சம் காலியாகும், எத்தனை கோடி. ஃப்ரீ பஸ்ஸு 6 சிலிண்டரு இவர் கொடுத்துருவாரா? 8 கிரா சவரன்னு பட்டு புடவை. இவங்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீயா, ஆம்பளைகளுக்கு எதுவுமே கிடையாதா? சிந்திக்க வேண்டாம். இல்லை, ஒவ்வொரு பெண்களுக்கும் ஃப்ரீ, எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போகுதுன்னா, இப்போ இது திருநெல்வேலியிலேருந்து நம்ம இங்கே வரோம்னா, இங்கே சென்னைக்கு வராங்க, 450 ரூபா சராசரி பஸ்ஸு டிக்கெட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸு சராசரி கவர்மெண்ட் பஸ்ஸு 450 ரூபா. இப்போ அந்த 450 ரூபாய்க்கு இப்போ ப்ரைவேட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டே அழிஞ்சிருமுங்க. ப்ரைவேட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டே அழிஞ்சிரும். எப்படி வாக்குறுதி கொடுக்குறாங்க? வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ தானே அந்த வாக்குறுதிக்கு தானே ஓட்டு வாங்கியிருக்காரு. இனிமே தானே ஆரம்பமே இருக்கு. இனிதான் ஆரம்பமே இருக்கு. இவர் வாட்டுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. எங்க இருந்து கடை வாங்க போறாருன்னு தெரியல. நன்றிண்ணா. இது எங்க முடியுங்கிறது தெரியல. 4% வாங்கிட்டாங்க. 4% திருப்பி வந்திருக்காங்க. என்ன சீமான் அவர்கள் மாற்றிக்கிட்டா சீமான் அவர்கள் இந்த அடுத்த எலெக்ஷன்ல நல்ல ஓட் சதவீதம் இல்ல ஒரு இடம் 2-3 இடங்கள் ஜெயிக்கலாம்னா என்ன? அவர் வந்து அவரை மாத்திக்கணும்னா அவர் வந்து இருக்கிற உண்மையா பேசணும். அவர் அதை பேச மாட்டேன்றாரு. என்ன 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 நினைக்கிறீங்க? அதாவது யதார்த்தமா எனக்கு சொல்ல முடியும். அவர் மாத்திக்கணும்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிற உண்மையா சொன்னா போதும். வேற எதுவுமே கட்டுக்கதை வேணாம். அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உழைச்சி இது பண்ணி பேசுறாரு. ஆனா அது வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல. ஆனா அவர் கரெக்டா இருந்தாருன்னா கரெக்டா நடக்கும். என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வர ஒரு எலெக்ஷன்ஸ்ல அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்? அடுத்த எலெக்ஷன்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வந்து ஒரு தொகுதியிலையும் அவர் வந்து கொஞ்சம் டீப்பா இது பண்ணணும், இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா ஒரு மேம்போக்காக தான் அவங்களோட ஆளுங்க இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அவங்களோட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் திருப்பி மாறிட்டாங்க மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் திருப்பி வெளியில இதுல, ஆனால் ஸ்ட்ராங்கா சீமானுக்குள்ள ஆளுங்க சீமானு தான் இருக்காரு. ஆமா, இப்போ என் பிரதர்லாம் வந்து அவர் என்ன பண்ணாலும் வந்து சீமான் தான் இது பண்றாரு. ஸோ அவர் ஏதோ ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கொள்கைகள்லாம் நல்லா இருக்கு, நல்ல கொள்கைகள் வச்சிருக்காரு. அந்த கொள்கையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போனாருன்னா நல்லா இருக்கும். மேபி இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா மீடியா வெளிச்சம் வேணும் இல்லையா? கண்டிப்பா மீடியா ஒரு இடத்துக்கு போறோம்னா டெய்லி இல்ல, இன்னைக்கு வந்து மீடியா தான் இதுன்னு ஆயிடுச்சு. என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களே இன்னைக்கு வந்து அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கு. அப்போ வந்து ஏதோ ஒரு பவர் வந்து டிசைட் பண்ணுது. இன்னைக்கு ஓட்டு எல்லாத்தையுமே வந்து பவர் டிசைட் பண்ணுது. அதுக்கு மேல வந்து மீடியா தான். சாதாரண நான் கூட இன்னைக்கு மீடியா இருந்தா நான் கூட சிஎம் ஆகலான்ற மாதிரி ஒரு சூழல் தான். இப்போ நீங்களும் ஆகலாம். எல்லாமே மீடியா தான் மெயின். மீடியால எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாங்க அந்த இதுதான். சீமானை காட்ட மாட்டாங்கன்றது பெரிய குறைய அவரே சொல்றாரு. அவரு வந்து மீடியாவை மட்டுமே அவர் நம்பி இல்லாம அவரோட கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். அவர் இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பா வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பா இது பண்ணுவாரு. டீப்பா வேலை செய்யல வரணும்.